2019 கோவிட் வரத்துக்கு முன்னாடி ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி வந்து டெல்லியில் பல போராட்டங்கள் நடந்தது. எதுக்காக அப்படின்னா சிஏஏ சிட்டிசன்ஷிப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக மாணவர்கள், அரசியல்வாதிகள் போன்றோர் எல்லாருமே வந்து அதை வந்து எதிர்த்து இருந்தாங்க. சில பேர் வரவேற்கவும் செஞ்சாங்க. அப்படி இருக்கும்பொழுதுமே பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்க. ஆனால் அதை வந்து அமல்படுத்தலை. இப்போ அதை அமல்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் குணாமூர்த்தி. 2019 பல கலவரங்கள் நடந்தது. இந்த சிஏஏ தேவையே இல்லை, இதனால் இருந்தால் வந்து இந்தியாவில் ஜாதி மதம் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி பல மாணவர்கள், பல கட்சிகள், நிறையா பேர் வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆக்டை வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அமல்படுத்தவே இல்லை, சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரவே கிடையாது. இந்த சிஏஏ அப்படின்னா என்ன? சிட்டிசன்ஷிப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நம்ம கண்ட்ரிக்கு ஒரு மற்ற நாட்டிலேருந்து யாரெல்லாம் அகதியாக வராங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து வந்து இந்திய குடியுரிமையை கொடுக்கறது தான் இந்த சிட்டிசன்ஷிப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது வந்தால் நல்லது தானே? அப்படி அவங்களுக்கு வெளி கண்ட்ரிலேருந்து அகதிகளாக வராங்க, அப்படி வரும்போது அவங்களுக்கு சிஏஏ கொடுக்கறது நல்லது தானே நீங்கள் கேட்கலாம். சரி, ஓகே. ஆனால் இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 கண்ட்ரியில் இருந்துமே 2014, அதாவது 2014க்கு முன்னாடி இந்தியாவில் வந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து சிட்டிசன்ஷிப். இந்த 3 கண்ட்ரிலேருந்துமே இந்த முஸ்லீமால் வந்து துன்புறுத்தப்படுறாங்க. இந்த தீவிரவாதிகளால் வந்து ரொம்ப துன்புறுத்தப்பட்டு அவங்க வந்து இந்திய நாட்டுக்கு வந்து அகதிகளாக வராங்களே தவிர அவங்களுக்கு மட்டும்தான் வந்து குடியுரிமை. ஆனால் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து கிடையாதுன்னு சொல்லலை. ஆனால் முஸ்லீம்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆகுமா அவங்களுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொடுக்கறதுக்கு. சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கறதுக்கு வந்து அவங்களுக்கு 11 வருஷம் ஆகும். இந்த வந்து ஹிந்துஸ்க்கு வந்து இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் தான். 6 வருஷமே போதுமானது அப்படின்ற மாதிரி இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஏன் நிறையா பேர் வந்து புறக்கணிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க அப்படின்னா பல கட்சிகள், அதில் வந்து நம்ம அண்டை நாடான ஸ்ரீலங்காவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு நிறையா பேர் வந்து அகதிகள் வந்து வந்தாங்க. அங்கே போர் நடந்தது. ஸோ அதனால் அங்கேருந்து இங்கே வந்து பல வருஷமாக ஆகுது. ஆனால் அதை ஏன் குறிப்பிடவே இல்லை? அங்கேருந்து பௌத்தர்கள்லேருந்து நிறைய பேர் வராங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து இந்தியாவில் இருக்காங்க, வந்து தமிழ்நாட்டிலையும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக ஏன் குரல் கொடுக்கல? அவங்களுக்கான சிட்டிசன்ஷிப் ஏன் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்றத பற்றி எதுவுமே இதில் போட்டில்ல. சுத்தமாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து பாகுபாடு பார்க்குறாங்க. ஜாதி மதத்தை வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க, வேறுபடுத்தி பார்க்குறாங்க. இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 18 மொழி இருக்குது. தேசிய மொழி அப்படின்னு ஒன்று கிடையாது இந்தியாவில். பட் இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு தகவலை அறிவித்து எதுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கட்சிகள், பல்வேறு தலைவர்கள் எல்லாரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த சட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் நாங்கள் மாநிலத்தில் இருக்கிற முதல்வர்கள் நாங்கள் வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி பினராயி விஜயன் வந்து கேரளாவிலேருந்து சொல்லியிருக்காரு. நேற்று ஸ்டாலின் அவர்களும் இதை வந்து எதிர்த்திருக்காரு. இதுக்கு பல்வேறு தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மம்தா பானர்ஜி, ராகுல் காந்தி அவர்கள் எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ஆர்சின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து நேஷ்னல் ரிசர்வ்டு சிட்டிசன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. இது எப்போ கொண்டு வர போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. இது ஆக்சுவலாக எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா பங்களாதேஷில், அஸ்ஸாமில் வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்துதான். அதுக்காக தான் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த பங்களாதேஷில் இருந்து நிறையா பேர் வந்து புலம்பெயர்ந்து இங்கே வந்துட்டாங்க. இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறையா பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறையா பேர் வந்துட்டாங்க, நம்மளோட வேலையெல்லாம் பறி போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் இந்த மாதிரி நடந்து அதுக்கப்புறம் வந்து வாதங்கள் எல்லாமே நடந்து சரி ஓகே இவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்போது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரிக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கொண்டு வராங்க. இது நல்லதா கெட்டதா அப்படின்றது
மக்களாகிய நீங்கள் தான் வந்து தீர்மானிக்கணும். அண்ட் அரசியல்வாதிகள் அவங்க என்ன வேணாலும் எதுக்காக வேணாலும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து எலெக்ஷன் வர சமயம். இது எதுக்காக சொல்லியிருக்காங்க, 2019 இந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்க. ஆனால் வந்து நடைமுறைப்படுத்தவே கிடையாது. எதனால் நடைமுறைப்படுத்தலை அப்படின்ட்டு பல்வேறு கட்சிகள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. ஏன்னா 4 வருஷமாக வந்து அப்போ எந்த யூஸுமே இல்லை அவங்களுக்கு. இப்போ வந்து எலெக்ஷன் வருது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி தகவலை அறிவித்தோம் அப்படின்னா நமக்கான ஓட்டை வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்தினாலையும் இவங்க வந்து இந்த மாதிரியான வேலையை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு அரசியல்வாதிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது எலெக்ஷன் வேறு வரப்போகுது. இப்போ டேட் ஒன்று ஒரு 10 நாளில் வந்து அறிவிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரியல. இதை வந்து மறுபடியும் வேறு ஒரு பார்லிமெண்ட்டில் வேறு ஒரு கட்சி வந்து பார்ட்டி வந்ததுன்னா இதை சேஞ்ச் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தெரியல. என்ன நடக்கும் அப்படின்றது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். இந்த சிஏஏ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.